Hello everyone. இந்த செஷனில் நம்ம வந்து AWS ஓட AMI எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு go to instance. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். So first go to select the server and go to action, image and template and create image. So இங்கே பார்த்தீங்கன்னா create image இருக்கும். அண்ட் வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக நம்ம வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே இமேஜ் தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்வர் வந்து நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த சர்வரில் வந்து ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லைக் வந்து DB சர்வர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, பேசிக் சர்வர் செட்டப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணி ஸோ நம்ம வந்து மல்டிபிள் சர்வர் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு சர்வருக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து இமேஜ் மட்டும் ஒரு சர்வர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ணி அதை ரீயூஸ் வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸாக நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கோ டு கிரியேட் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா DevOps. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா DevOps app. ஸோ உங்களுக்கு வந்து ரீபூட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சர்வர் வந்து ஷட் டவுனில் தான் இருக்குது, அதனால் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ரூட் வால்யூம் வந்து ஆட் ஆயிருக்கு. நான் ரூட் வால்யூம் மட்டும்தான் அதில் வந்து ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வால்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஸ்னாப்ஷாட் மூலமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ரூட் வால்யூம் மட்டும் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரூட் வால்யூமில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு போதும். பட் இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் நியூவாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட் எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அந்த டேக் ஓகே அண்ட் கிரியேட் இமேஜ். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரண்ட்லி கிரியேட்டிங் AMI. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங். ஸோ கிரியேட் ஆகிட்டுருக்கு DevOps ஹப்னு. ஸோ சிங்கிள் ஸ்டோரேஜ் வால்யூம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இமேஜ் ஓனடு பை மீ அண்ட் ப்ரைவேட் இமேஜ் அண்ட் வந்து பப்ளிக் இமேஜ். ஸோ நீங்கள் எதில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து நம்ம வந்து பப்ளிக்காக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் AMI. ஸோ ப்ரைவேட் இமேஜ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அவைலபிள் வந்துச்சு. ஸோ தென் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு EC2 நம்ம வந்து எப்படி இந்த AMI நம்ம எப்படி EC2 வந்து ஒரு லான்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். EC2 அண்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ். DevOps hub. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை AMI. ஸோ மை AMI பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா இப்போது DevOps hubன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட AMI வந்து நமக்கு வந்து இங்கே ஷோ பண்ணி பாருங்கள் E230. ஸோ இங்கே வந்து நம்ம இதை வந்து கொடுத்து இது மூலமாக வந்து நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ இன்ஸ்டன்ஸ் டைப்பு அண்ட் கீப்பர் ஸோ இது என்னென்னலாம் வேணுமோ நம்ம அது மூலமாக வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த AMI வேணாம் அப்படின்னா ஸோ எப்படி வந்து இதை டெலிட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க AMI அண்ட் வந்து கோ டு ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் AMI இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.